காய்ஸ் இந்த ஓட்டிங் ப்ராப்ளம் தான் நேற்று நைட்லேருந்து இருக்குது. ஃபோன் நம்பர் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஹாட்ஸ்டார் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹாட்ஸ்டாரில் ஓட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கிளியர் ஆச்சுன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இன்றைக்கி மார்னிங் நடந்ததை பார்ப்போம். பாரு பேரை சொன்னாலே ஏன்டா பயப்படுற பைத்தியக்கார். அந்த டாஸ்கில் நடந்த இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதி பேர் சொன்னாலே நீ ஏன் பயப்படுறேன்னு திவாகர் கேட்டார். நான் ஏன்டா பயந்தேன், நீ தான் அவள் பேர் சொல்லி அவளை வில்லியாக மாற்றாத அவளை அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன் ஒருத்தர் பேர் சொன்னா ஒருத்தர் பயப்படணும், ஏன் அவளை வில்லியாக்குற? அப்புறம் எப்பவும் போல தான் சபரி வந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் வாட்டர்மெலன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்து அந்த வேஸ்ட்டையும் தூக்கி புல்லில் போட்டுட்டாரு. பிக் பாஸ் இப்படி போடக்கூடாதுன்னு கமருதீனை வான் பண்ணார். இப்போ உன்னையும் வான் பண்ண போகிறாரு. ஒழுங்காக அதை எடுத்துருன்னு சொன்னார். எப்படி திட்டினாரு தெரியுமா? இது போடுறதுக்கு ஆப்பிள் கடைசி தூக்கி போடுறதுக்கு சத்தியமா சொன்னா சரி ஓகே, நான் அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் திவ்யா வந்தாங்க வெளியே. அவங்க அந்த வாட்டர்மெலன் படுத்திருக்கிற அந்த பேக்கை வந்து தாண்டறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து தாண்டினாங்க. அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டாங்கன்னு. நான் எகிற மாட்டேன். அந்த ஆள் நான் வர பயத்துல எந்திரிச்சிட்டாருன்னா எங்க போய் லேண்ட் ஆகும்னே தெரியாது. எங்கேயாவது பட்டு கீழே விழுந்தா ஆபத்து நமக்கு தானே. ஆனால் அதுலேயும் அந்த ஆளுக்கு அவங்க தடிக்கி அவர் மேலே விழுந்துருவாருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சே தவிர ஏதோ ஆகிட போகுதுன்ற எண்ணம்லாம் இல்லை கைஸ். ஃபன்னுக்கு சொன்னேன். ஆனால் அவர் சொல்லுவார் ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. தடிக்கி கீழே விழுந்தா என் மேலே தான் விழுவீங்க. டேய், இந்த கேம் தேவையா? சும்மா. ஆனால் தாண்டிட்டாங்க. ஆனால் திவாகர் அதுக்கு சும்மா இல்லை, ஹார்டின்லாம் காமிச்சாரு. ஏய் கை சொடக்க போடுறது, கை எப்படி தொங்கிரும், இப்படிதான் வைக்கணும் போற. நீ கையை உடச்சிடும்னு சொல்லி இவங்களும் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணாங்க. அதாவது எல்லாம் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் சீரியஸாக போகல. திவாகர் தான் ஃபன்னு மார்னிங்கும். செல்லம் நீ இப்படி பண்ணலாமா செல்லம்? அப்பயும் கையை அவர் அந்த ஹார்டின் ஷேப் தான் காட்டிகிட்டு இருக்காரு கைஸ். ஓகே கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஹாட்ஸ்டார் ஆப்பில் போய்ட்டு ஓட்டு போடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.